திருச்செந்தூருக்கு அவர் போனது தேர்தல் வெற்றிக்காக கிடையாது. ஒரு தாவேகா நண்பர் சொன்னாரு, திருமண தோஷம் கழிப்பதற்காக போயிருக்காரு. டைவர்ஸ் ஆக போகுது. இப்பயே முதலமைச்சரினுடைய அந்த கெட்டப்புக்கு வந்துட்டாரு. ஏன்னா கார் எல்லாம் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. கெட்டப்புக்கு தான் வந்திருக்கிறாரு. அதுக்கான செட்டப் ஒர்க் இல்ல. எங்கிருந்து உன்னுடைய வேற மறக்க கூடாதுல. நீ எங்கிருந்து உருவான? நீ மரத்து உச்சியில மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு அடியில வெட்டிக்கிட்டு இருந்தேனா மரம் சாஞ்சிரும்ல. தொங்கு சட்டசபை அமைய போகுதாக சில பேர் சொல்றாங்க. 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கனவு கண்டதனை விட்டு 4 நாள் கழிச்சு எல்லாரும் வேட்டிங் கிளிய போகுது. இல்ல நீங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கீங்க. தாவேக்கா ஒரு தாவேக்கா ஒண்ணுமே தேராதுங்க. முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு கூட சினிமாவின் மீதான மோகம் எம்ஜிஆருக்கே குறையல. எம்ஜிஆர் மீது மோகம் கொண்டிருக்கிறது வேற, எம்ஜிஆருக்கே சினிமா மோகம் போல. அதனால விஜய்லாம் ஒண்ணுமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக ஆவது சந்தேகத்துக்குரியவர். ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று திருச்செந்தூர் அதிகாலை 4 மணி பூஜையை வழிபாடு செய்திருந்தார். அதன் பிறகு இன்று ஷீரடி புறப்பட்டிருக்கிறார். ஷீரடியில் சாய்பாபா கோயிலுக்கு போறாரு. என்ன கணக்குல இதெல்லாம் பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரியல. கூட ஒரு பிரபல ஜோதிடர் இருப்பதாகவும் சில போட்டோக்கள்லாம் பார்க்க முடியுது. அவருடைய கார்லயே பயணிக்கிறார் ஜோதிடர் அப்படின்லாம் சொல்றாங்க. இது தேர்தல் வெற்றிக்காக அவர் இந்த கோயிலுக்கெல்லாம் போறாரா? இதுல இருக்கக்கூடிய கணக்கு என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர் கோயில் குளத்துக்கு சுத்துறத பார்த்துருப்பிய. அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் கோயிலுக்கு போறாரு. நீங்க தேர்தல் அரசியல் என்று வருகிற போது கிறிஸ்தவர்கள் அதிகமாக, கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குக்கு வாக்கு கேட்பதற்கு மண்டிட்டு முட்டிக்கால போட்டு ஜெபம் பண்றது மாதிரி ஒரு போட்டோ வெளியிடுறாங்க. ஏன் இதே கோவிலுக்கு திருச்செந்தூருக்கு ஏன் அவர் முன்பு போகவில்லை? போயிருந்தா இந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு கிடைக்காதுங்கிறதுக்காகவா? மதத்தை தூண்டி வாக்கு பெறுவது எதுக்கு? அவர் அவர் இயேசுநாதரை கும்பிடுறாரா இல்ல முருகனுக்கு பக்தரா இருக்காரா? எதுக்கு மதமும் சம்மதம் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். அதெல்லாம் வெளியில நாத்திகர்கள் தான் அதை பேச முடியும். கடவுளை நம்பாதவர்கள் தான் எல்லா மதத்தையும் சமமா கருதுறாங்க. மற்றவர்கள் அப்படி நினைக்கிறானா? எம்மதமும் சம்மதம் சொல்லியா பாபர் மசூதி அடிச்சாங்க. எதுக்குடா உடைக்கிற அப்படின்னா, நான் கோவில் கட்டுறதுக்கு. அப்ப எல்லா ஆலயத்திலையும் கடவுள் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிட்ட ஆத்திகவாதிகள் தான் அதை போய் உடைக்கிறான் மதவெறியின் பேரால. இப்ப நடைமுறையில இவர் என்ன செய்யறாரு? எங்க போனாலும் கூட்டம் வந்துடும், துக்கம் கேட்க போனா கூட்டம் வந்துடும், அலையா கூட்டம் வந்துடும். ஆனா சொல்லாம போனா கூட்டம் வரல. இல்லப்பா திருச்செந்தூர்ல போயிட்டு அழகா வர்றாருல வெளியில. நல்ல வேளை முருகனுக்கு வந்த கூட்டம் கிடையாது, ரெகுலரா இங்க கோயிலுக்கு வர்ற கூட்டம் போறாம விஜய்க்கு வர்ற கூட்டம் தான் சொல்லாம இருக்காங்க. அந்த வைக்கி அவங்களை பாராட்டணும். திருச்செந்தூர் காலையில போறாரு. காலையில் 4 மணி திருச்செந்தூர்ல இருக்கிற கடல் விஜய பார்த்தோன்னா அலை அதிகமா பொங்கி வந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்லலைங்க. அலையா வருது திருச்செந்தூர்ல, இவ்வளவு வேகமா அலை அடிச்சது வரைக்கும் பார்த்தது இல்லை நான். விஜய பார்த்தோன்னா அலை அப்படி தலை உயரத்துக்கு அடிச்சிச்சு. இது ஒண்ணுதான் அவங்க சொல்லல. இப்பயே முதலமைச்சரினுடைய அந்த கெட்டப்புக்கு வந்துட்டாரு. ஏன்னா கார் எல்லாம் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. கெட்டப்புக்கு தான் வந்திருக்கிறாரு. அதுக்கான செட்டப் ஒர்க் இல்ல. கெட்டப்னா என்ன? சினிமாவில் இந்த கெட்டப்ல வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு, அப்படித்தானே? ஒரு இமேஜ் பாலிடிக்ஸா நடந்துட்டு இருக்கு, ஒரு பில்டப் பண்ற பாலிடிக்ஸா நடந்துகிட்டு இருக்கு. ஒரிஜினலா அப்படி ஒண்ணு இல்ல. நான் பல ஊர்களுக்கு பயணிச்சேன் இந்த தேர்தல் காலங்கள்ல. நான் நேரடி தேர்தல் களப்பணியிலே இருந்தேன். நான் பல சிற்றூர்களுக்கு, சிறிய கிராமங்களுக்கு, பல ஊர்களுக்கு போனேன். எங்குமே தாவேக்காவுக்கான கொடிகள் பறக்கவே இல்லை. அப்படியே நகர்ப்புறங்களுக்கு டவுனுக்குள்ள வரும்போது மட்டும் ஒரு 10 பேர் பனியனை போட்டுக்கிட்டு கடைசி நாள் தான் பைக்கில் சுத்தினாங்க. பல ஊர்கள் அவ்வளவுதான். கட்டமைப்பு இல்லாத கட்சிங்க அது. எந்த வேட்பாளராவது தான் போட்டியிடுகிற தொகுதிக்கு போகாத வேட்பாளர் நீங்க கேட்டீங்களா? மிக மிக நீண்ட அனுபவம் கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் நோயுற்ற காலத்துல போகாம வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் மருத்துவமனையில படுகையில கிடந்து ஜெயிச்சிருக்காரு. அது அவருடைய இயலாமையான அல்லது ஒரு முதுமையான நோயுற்ற காலம். காகிதம் இல்லத்து தொகுதிக்கு போகாம ஜெயிச்சிருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் ஜெயிச்சிருக்கிறார். இதெல்லாம் முன்னுதாரணம். ஆனா அவங்க வாழ்நாள் முழுக்க மக்களுக்கு பணி செய்து, தொண்டு செய்து, அவர்கள் நம்பகத்தன்மையை பெற்று
அவங்க ஒரு இடத்துக்கு போகல, அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லயே வயது குறைந்தவர் விஜய் தான். எல்லாருமே நீங்க வந்து சீமான்ல இருந்து டிடிவி தினகரன் எல்லாருமே 60+ தான். கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க எல்லாருமே, ஆனா 60+ தான் எல்லாருமே. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி 70+ எல்லாமே, 72 71 அவங்கெல்லாம் இருக்கிறதுல இவர் தான் கொஞ்சம் வயது கம்மியானவர். இருக்கிற தலைவர்கள்ல மூத்த தலைவர் யாரு? மருத்துவர் ராமதாஸ். அவர் தான் இருக்கிறதுலே அதிகமான வயசுல பெருசு. அவர் தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி இல்லையா? இல்லையா? எல்லாரும் களத்திலே போய் முயற்சி பண்றாங்க, மக்களை சந்திப்பதற்கு, பார்ப்பதற்கு, வாக்கு கேட்பதற்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. களத்துக்கு தான் போட்டியிடுகிற தொகுதிக்கு போகாதவர். வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு ஒரு முறை போறாரு, அப்புறம் ஒரு முறை சர்ச்சுக்கு போறாரு. நீங்க அர்பன்ல தான் வந்து அவருக்கு கொடியெல்லாம் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கக்கூடிய மக்கள், பாமர மக்கள் தான் விஜய் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, நம்மளையும் பணக்காரன் ஆக்குவாருன்னு நம்பி வாக்குலாம் செலுத்தி இருக்காங்க. படத்துல வர மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. பொருளாதார பின்னடைவு உள்ளவர்கள் மட்டுமல்ல, போதிய அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாதவர்களையும் சேர்த்துக்கோங்க. அரசியல் அறியாமை மிக்கவர்கள், அறியா ஜனங்களிடத்திலே போய் அரியாசனத்தை தேடுவது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு அரசியல்னா. அவன் ஏதாவது எதை திண்டால் பித்தம் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துராதான்னு நினைக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை சினிமா காட்சிகளின் வழியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தரை, ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து காமிச்சு இவர் மாற்றத்தை நிகழ்த்திடுவாரு. ஏன்னா அவர் சர்க்கார் 2 படத்திலேயே நிறைய மாற்றங்கள் நிகழ்த்துறாரு. சர்க்கார் 2ல வந்து நேரடியாகவே வர்றாரு, இந்த படத்தில் வந்தது மாதிரியே நேரில் வர்றாரு அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. அதான் களத்திலே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அரசியல் புதிதாக, அதாவது தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக அல்லாத மிகப்பெரிய எழுச்சிமிக்க அரசியல் கட்சிகளாக பல கட்சிகளை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். மதிமுக தொடங்கப்பட்ட போது 94 காலகட்டங்களில் அலையா இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. ஒரு மாநாடு வந்து நடக்குது மதுரையில், முதல் மாநில மாநாடு. மாலை பொழுதுல அந்த மாநாட்டை பார்வையிடுவதற்காக நிற்கிறாரு வைகோ. விடிய 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 ஊர்வலம் போச்சு. அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதை விட பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை எல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? விஜயகாந்த் கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போறதுக்கு வழி நெடுகளும் உள்ள நெரிசல்ல ஏறத்தாழ 5 மணி நேர போக்குவரத்து நெரிசல் செஞ்சாங்க. அதையெல்லாம் பார்த்துருக்கேன் நாடு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதெல்லாம் இந்த வரலாறு எதுவுமே தெரியாதவனுக்கு இது ஒரு பெரிய புதிய மாற்றம் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. ஏன் டிடிவி தினகரன் மாநாடு விடும்போது ஏடிஎம்கே அவர் தான் கைப்பற்றிட்டாருன்னு சொன்னா, ஆர்கே நகர்ல ஜெயிக்கும் போது அவர் தான் இனிமே எல்லாமே பெரிய தலைவர் உருவாயிட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சாங்க. நம்மளும் சேர்ந்து தான் நம்பியிருக்கோம் கொஞ்ச நாள். இதையெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். ஏன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன எழுச்சி இருந்தது? ஈழத்தமிழர் படுகொலையை கண்டிச்சு அவர் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணிக்கிற போது மதுரையில் மேலமாசி வீதி, கிழக்கு மாசி வீதி சந்திப்பில் கலைஞருக்கு மட்டும்தான் அந்த அந்த வந்து ஒரு 30,000 பேர் கூடுவாங்க. அந்த கூட்டம் சீமானுக்கு வந்துச்சு, பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சு. திருப்பூர் பொதுக்கூட்டத்தில எல்லாம் கொற்ற மலையில சீமான் வந்து பல மணி நேரம் பேசினாரு. சொட்ட சொட்ட நனைஞ்சு கேட்டான். அவர் எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. தேர்தல் அரசியலில் வந்து கடந்த 16 ஆண்டு காலமாக மண்ணை கவி இருக்காரு சீமான். இதெல்லாம் ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு எல்லாத்துக்குமே. தமிழ்நாட்டில் 3வது சக்தியாக முளைக்கிறவர்கள்ல மக்கள் நல கூட்டணியை மறக்க முடியாத. நீங்க சொல்ற வரலாறு, நீங்க சொல்ற தேர்தல் களம், அதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் களமாக 2026 தேர்தல் களம் இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, மாறுபட்டதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இது வருது. அதைத்தான் நான் சொல்றேன். 94 அது வைகோக்கு வருது, 2005 விஜயகாந்துக்கு வருது. மக்கள் நல கூட்டணிக்கு பெரிய கூட்டம் வந்துச்சுங்க. கூட்டம் வராமலாம் இல்லை. மக்கள் நல கூட்டணிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியிலாம் ஒளிபரப்புனாங்க, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நாங்க போட்டியிட்ட அனைவரும் தோற்று போன ஒரு தேர்தல் அது. திருமாவளவன் தோற்று போனார். திருமாவளவன் வந்து தேர்தல் அரசியல் வந்து அதிகமாக தோற்றவர் கிடையாது, ரொம்ப விதிவிலக்காக தான் தோற்றுக்காரு. அது மக்கள் நல கூட்டம்லாம் தோற்றாரு. விஜயகாந்த் எம்எல்ஏவே ஆகலையா முதலமைச்சர் வேட்பாளரை முன்மொழிந்ததற்கு பின்பு. அப்ப இந்த மாயை இருக்குல்ல, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குல்ல, இதை உற்பத்தி செய்யறாங்களே தவிர இது களத்துல என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் 234 தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டாரா? நான் இன்னொரு தகவல் சொல்றேன் கேளுங்க.
திருச்செந்தூருக்கு அவர் போனது தேர்தல் வெற்றிக்காக கிடையாது. சில பேர் சொல்றான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக தான் போயிட்டு வந்தாருங்கிறான். அதுவும் கிடையாது. ஒரு தாவேகா நண்பர் சொன்னாரு, யார்கிட்டையும் சொல்லிடாதீன்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் சொல்றேன். திருமண தோஷம் கழிப்பதற்காக போயிருக்காரு. ஏன்னா டைவர்ஸ் ஆக போகுது அவருக்கு. அவர் இன்னொரு திருமணம் செய்ய போறாரு. இல்ல சூரசம்ஹார பூஜைன்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஆமா, சம்ஹாரம் பண்ண போனது, எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கான யாகம் செய்ய போனாரு. இதையெல்லாம் நம்புறது யாருடைய அரசியல்? யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த சம்ஹார யாகம் பண்ணா ஒரு கட்சி வீழ்ந்துரும்னா மோடிக்கு எதிராக அதை செஞ்சு காங்கிரஸ்காரங்க ஆட்சிக்கு வந்துட மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த யாகம் மட்டுமே பண்ணி ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ரூட் தெரியாதா? கடந்த யாகம் காலங்கள்ல வைக்கிறவருக்கா யாரையுமே தெரியாதா? ஒரு ஐயரை கூட அவருக்கு தெரியாதா? அவரால் செய்ய முடியாதா? எவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்க பாருங்க இவங்க. இல்ல கடந்த காலங்கள்ல ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு, பெரியாருக்கு எதிராக யாகம் பண்ணாங்க. ஆமாங்க, பெரியார் வந்து சாகணும்ட்டு யாகம் பண்ணாங்க. அந்த யாகம் நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சாரு மகாராஜா. பெரியார் மண்டையை போட்டுருவாருங்கிறதுக்காக பண்ணப்பட்ட யாகம் திடீர் ரிசல்ட் வருது. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ண ராஜா செத்து போயிட்டாருன்னு சொல்லி திருவிதாங்கூர் மகாராஜா பண்ணது அது. அது ஒரு கடந்த கால வரலாறு. சில பேர் சொல்றான் யாகம் திருப்பி அடிச்சிருச்சா அப்படிங்கிறான். அப்படிலாம் கிடையாது. யார் வந்து எப்போது வந்து சாகணும், யார் எப்போது வாழணுங்கிறதெல்லாம் நீ தனிநபர்லாம் முடிவு செய்ய முடியாது. அது இயற்கையினுடைய ஒரு கணக்கு. அது பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டது. அது யாருமே கணிக்க முடியாது. பெரியார்ட்ட கூட கேட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஐயா, சூரியன் சந்திரன் இந்த கடல் மலை வானம் பூமி இதெல்லாம் யார் செஞ்சது, யார் படைத்தது அப்படின்னு கேட்டாங்க. பெரியார் ரொம்ப கேஷுவலாக சொன்னார், இதெல்லாம் யார் படைச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிட்டா அவனுக்கு பேரு மதவாதினாரு. இதுதான் உண்மை. அது உங்க கண்ணு முன்னாடி கடவுள் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்னையிலேருந்து இருக்குன்னு சொல்ல போறேன் அப்படின்னாரு. அப்ப பிரச்சனை வந்து கடவுள் கிடையாது. கடவுளை நீ எப்படி பயன்படுத்துற, எதுக்கு பயன்படுத்துற? பிஜேபிக்காரன் கலவரத்துக்கு பயன்படுத்துறான். நீ வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு பயன்படுத்துறியா, எதிரியை வீழ்த்துற? இதெல்லாம் செய்ய முடியுமா? சினிமாக்காரங்களுக்கு வந்து ஒரு குணாதிசயம் உண்டு. அது எப்படின்னா, ஓவர் நைட்ல ஒரு படம் ஹிட் ஆகும்ல, திடீர்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். ஹிட் ஆனவுடனே என்ன ஆகும், அந்த நடிகன் வந்து அடுத்த நாளே அவனுடைய வாழ்க்கை வந்து மாறிடும். பல கோடி ரூபா சம்பளம் வந்துடும், கார் வந்துடும், எல்லாம் வந்துடும்ல. ஓவர் நைட்ல ஒருத்தனுடைய லைஃப் வந்து மாறும். இது சினிமாவில் சாத்தியம். ஓவர் நைட்ல வந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா அது கற்பனை, என்டர்டெயின்மெண்ட், 2 மணி நேர பொழுதுபோக்கு. இது அப்படிப்பட்டது கிடையாது. ஆனா நில பேர் என்ன சொல்றாங்க, ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றிக்காக தான் போயிருக்காரு. ஜனநாயகன் வந்து மே 8ஆம் தேதி வெளியாக போகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. அபிஷியலா கூட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்றாங்க. அப்போ நீங்க சொன்னது போல பாஜக யார் என்ன நேரத்தில் நடக்காது. ஆனா பாஜக நினைத்தால் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா, சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. சென்சார் போர்டு தான் அதை வந்து அவங்க அங்கே ஏற்பட்ட சிக்கலில் தான் அது நின்று போய் கிடக்கு. திரும்ப இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீ என்னடா ரிலீஸ் பண்ணுறது, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோன்னா அவங்களே லீக் பண்ணி விட்டாங்க. அதனால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டுவதற்காக மே 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் ஷூட்டிங் போக போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆடுன காலம் பாடுன வாங்கி நிற்காதுங்க. விஜய் நடிக்காமல் இருப்பான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நடிப்பு வெறிங்கிறது, சினிமா வெறிங்கிறது எவ்வளோ மோசமானங்கிற உதாரணம் சொல்கிறேங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார் 77. மொராஜி தேசாய்க்கு கடிதம் எழுதுறாரு. இப்போ பார்த்தாலும் ஃபைலில் கையெழுத்து போட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதம் ஷூட்டிங்கு, ஒரு 6 மாதம் முதலமைச்சர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு கூட இருக்க நண்பர்கிட்ட. ஷூட்டிங்கில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு எவ்வளோ இதாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கையெழுத்து பச்சைங்கிற கையெழுத்து போட்டுக்கிட்டு ஃபைல் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு அனுமதி கேட்டார் மொராஜி தேசாய்கிட்ட. இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக எல்லாம் ஓடி போயிருட்டாங்க. அதனால தான் அவர் முதலமைச்சராகவே இருந்தார். முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு கூட சினிமாவின் மீதான மோகம் வந்து எம்ஜிஆருக்கே குறையல. எம்ஜிஆர் மீது மோகம் கொண்டிருக்கிறது வேற, எம்ஜிஆருக்கே சினிமா மோகம் போல. அதனால விஜய்லாம் ஒண்ணுமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக ஆவது சந்தேகத்துக்குரியதா இருக்கு.
பெரம்பூர்ல மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வாக்குகள் குவிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க ஒரு தலைமுறை என்ன பண்றான்னா, நேரடியா இன்ஸ்டாகிராம வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு, அதுல அரசியல் இருக்கிறதா ஒரு ஒரு தலைமுறை நம்புறான். ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான். இந்த ஐடி கம்பெனி உருவாவதற்கு யார் காரணமா இருந்தான்னா, கலைஞர் கருணாநிதி தான் வந்து அதற்கு முழுக்க முழுக்க காரணமா இல்ல இருந்தார். ஏன்னா, அந்த ஆட்சியாளர்களுடைய கடமை அது. அதையே வந்து சொல்லி காட்டி எனக்கு ஏங்க ஓட்டு போட சொல்ல முடியுமா? அதை செய்யாத ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களா? அதனால தானே சொல்லி காட்டுறோம். எல்லா ஆட்சியாளரும் செய்கிறாங்களா? மற்ற மாநிலங்கள்ல இந்த நிலைமை இருக்கா? பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல போய் பாருங்க. எத்தனை ஐடி கம்பெனி இருக்குன்னு போய் பாருங்க. எத்தனை ரோடு சரியா இருக்கான்னு போய் பாருங்க. எதுக்கு பீகார்லேருந்து கிளம்பி வர்றான்? உத்தரப்பிரதேசத்துலேருந்து கிளம்பி வர்றான்? நம்ம ஊர்ல சப்பாத்தி போடுறதுக்கா வர்றான் அவன்ங்க? வேலை வாய்ப்பு இல்லாம தானங்க வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? தமிழர்கள் சமோசா சாப்பிடாம இருக்கிறாங்க வர்றான். இல்ல விஜய் ஆதரிக்கிறதுனாலயே அவன் அரசியல் அறியாமையில இருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியல. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவனுக்கு இந்த நாட்டினுடைய வரலாறு தெரியலங்க. சமூக நீதினா என்னன்னு தெரியல. இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. உன் ஊருக்குள்ள, உன் கிராமத்துக்குள்ள ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. உன் ஊருக்குள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்துச்சு. அங்க வைத்தியம் பார்த்தனால தான் நீ பொழைச்சிக்கிட்ட. அங்க அரசு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அதனால தான் நீ ஆரம்ப கல்வி படிச்ச. அங்கே சத்துணவு போட்டாங்க. அதை சாப்பிட்டதுனால தான் அந்த வறுமையான காலத்தை நீ கடந்து வந்த. அங்கே ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரி இருந்துச்சு. அதனால தான் நீ படிச்சு பட்டதாரி ஆன. அவர் ஒரு ஐடி கம்பெனியை உருவாக்குனாரு கலைஞர். அதனால தான் நீ வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணி அங்கே போய் சேர்ந்த. அதனால நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க. கட்டமைப்பை வந்து உறுதி செய்ததுனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியம். எல்லா ஊர்களையும், எல்லா கிராமப்புற சாலைகளையும் நகர்ப்புறத்தோடு இணைப்பதற்கான ஒரு சாலை இங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. துண்டிக்கப்பட்ட கிராமங்களாக எதுவுமே இல்ல. மினி பஸ் ஓடும் எல்லா இடத்துலயும், டவுன் பஸ் ஓடும். இந்த சாத்தியங்களை உருவாக்கலைன்னா நீ கிளம்பி போயிருப்ப. பீகார்காரன் வர்றதுக்கு பதிலாக நீ தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி போய் நீ வந்து நம்ம ஊர் இதை போய் வந்து சமையலை போய் அங்கே ஆக்கி கொடுத்துட்டு இருப்ப. ஒரு கட்டமைப்பின் வழியாகத்தாங்க நம்ம நகர்த்த முடியும். இல்ல நம்ம நீ திறமையினால, அறிவினால மட்டுமே நம்ம வந்துட்டோம் இவன் நம்பிக்கிட்டு இருக்கான். இல்ல ஒரு வாக்காளர் பார்வையில இருந்து சொல்லி காட்டும் போது நீ என்ன செய்யறது? நீ என்ன சொல்றது? அப்படின்னு ஒரு பார்வை சொல்லி வரும்ல. காட்டாதானங்க தெரியும். எடுத்த உடனே வந்து அப்பா வந்து ரொம்ப ஒரு சாதாரண நிலையில இருந்து வர்றாரு. மகன் வந்து எடுத்த உடனே அப்பா சைக்கிள் வாங்க வசதி இல்லாம வாழ்க்கையை நடத்தியிருப்பாரு. மகனுக்கு எடுத்த உடனே பைக் வாங்கி கொடுப்பாரு. மகன் வந்து சம்பளம் வாங்கி முதல் கட்டமா வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போய் அவன் கார் வாங்கிடுவான். சைக்கிள் இல்லாத அப்பாவுடைய வாழ்க்கை தெரிஞ்சாதான் அவனுக்கு பைக்குக்கு வந்து இந்த இந்த வாழ்க்கை வந்தது எப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பசித்தவனுக்கு தானங்க உணவின் அருமை தெரியும். சொல்லி காட்டக்கூடாதுன்னா நீ எங்கிருந்து உன்னுடைய வேற மறக்க கூடாதுல்ல. நீ எங்கிருந்து உருவான? நீ வந்து மரத்து உச்சியில மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு அடியில வந்து வெட்டிக்கிட்டு இருந்தேனா மரம் சாஞ்சிரும்ல. இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாய்மானத்துக்குள்ள போகுது இல்லைங்க. ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுதா இல்லையா? இவ்வளவு இளைஞர்கள் ஒரு சினிமா நடிகனுக்கு பின்பு திரண்டு வருவத கேரளாக்காரன் எப்படி பார்ப்பான்? அங்கேயும் சினிமா இருக்குல்ல. மம்முட்டி இருக்காரு, சூப்பர் ஸ்டார். அங்க மோகன்லால் இருக்காருல்ல. அவன் எப்படி பார்ப்பான்? மற்ற மாநிலங்கள் எப்படி இதை பார்ப்பான்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வந்து திடீர்னு பெர்சன்டேஜ் உயர்ந்துருச்சு அப்படிங்கிற. அப்ப மேற்கு வங்காளத்திலையும் உயருது. அப்ப மம்தா பானர்ஜி வந்து சினிமாவில் நடிச்சாங்களா ஏற்கனவே? 100 படத்துக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்களா அவங்க? நடனம் அங்கே அவங்க அடிப்படையில் ஏதாவது ஒரு அர்த்தம் இல்ல பொறுத்த கடந்த கால ஆட்சியாளர்கள் மீதான ஒரு அயற்சி ஏற்பட்டதுனால ஒரு மாற்று சக்தி வேணும்னு நினைக்கிறாங்க. கடந்த காலத்தினுடைய வரலாறு புரியாதனுடைய விளைவுங்க அது. என்ன மாற்றம் நீ யோசிச்சு பாரு. இங்கேயும் கோடீஸ்வரனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்க. சாதாரண ஆளுக்கு சீட்டு கொடுக்கல. வர்றவன்ட்ட பூரா 5 கோடி ரூபாய் செலவழிப்பியான்னு கேட்டு தான் சீட்டு கொடுத்துருக்க. ஒப்பீட்டு அளவில் நீங்க ஒன்றும் ஒரு மாற்று அரசியலை உருவாக்கவே இல்லையே. இடதுசாரி அரசியலா உருவாயிருக்கீங்க. சித்தாந்த அரசியலா உருவாயிருக்கு. நல்ல கண்ணு மாதிரி இன்னொரு தலைவரை உருவாக்குறதுக்கான கட்டமைப்புல தான் உருவாகிருக்கு. ஒரு சினிமா நடிகன் இந்த பக்கம் ஒரு கள்ளலாற்றி கணக்கில் காட்ட முடியாத பணம் வச்சிருக்கிற ஒரு ஆளு. இன்னும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வர்ற ஒரு ஆளு. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நிர்மல்குமார் யாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று பாஜகவில் வளர்ந்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி மாதிரி அப்படி படிப்படியாக வளர்ந்து அதிமுகக்குள்ளே போய் ஐடிவியில் போய் பல குழப்பங்களை எல்லாம் விளைவித்து வந்து சேர்ந்துருக்கிறாரு. பழைய பாஜகக்காரன் கொஞ்சம் பேருக்கு சீட்டு கொடுத்துருக்க. பழைய அதிமுகக்காரன் பல பேர் வந்து சீட்டு வாங்கியிருக்கேன். அங்கே வந்து நான் தூய சக்தி, நான் தூய சக்தி. எங்கே தூய சக்தி? நீ தூய சக்தினா தூக்கி அடிக்கணும்ல. வச்சு நான் தூக்கி அடிக்க வேண்டிய வழியா தூய சக்தி? இந்த வந்து மக்களுடைய பணத்தை வந்து சுரண்டி லாட்ரி சீட்டால் கொடுத்தவன் பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். தூய சக்தி நம்புறேன். உன் கணக்கே நீ மறைச்சிக்கிட்டு இருக்க. 150 கோடியை வருமானத்தில் மறைச்சிருக்க. ஏற்கனவே 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டுறதுக்கு வந்து அங்கே மல்லு கட்டி கிடக்க. பாண்டிச்சேரியில் கார் வாங்கினதுல ஏமாத்து வேலை இருக்கு.
எப்படி தூய சக்தி ஆக முடியும்? மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அதற்கான தகுதியோட தானங்க நீங்க வரணும். சினிமா நடிகன் ஆகணும்னா அதுக்கு உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும், டான்ஸ் கிளாஸ் போகணும். சும்மாவா ஆக்டிங்னா உடனே வந்துருமா, எல்லாத்துக்கும் வந்துருமா அப்படின்னு அதுக்கு பிராக்டிஸ் இருக்குல்ல. அரசியல்ல மட்டும் எந்த அனுபவமும் இல்லாதவர்கள் வந்து நாங்க சாதிச்சிருவோம். எப்படி இப்ப உன் வீட்டில் கார் டிரைவரா ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கிற, கார் இதுக்கு முன்னாடி ஓட்டிருக்கியாப்பா, ஓட்டி பழகலான்னு இருக்கேன்னா ஜெயிப்பியா வேலைக்கு? அரசியல் என்ன அவ்வளோ ஈஸியா? உன் வீட்டு கார் ஓட்டுனருக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீல, எங்களை ஆள்வதற்கான தகுதி உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆனா இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. எல்லா கட்சிகளும் அமைதியா இருக்காங்க. இந்த அமைதியே வந்து விஜயனுடைய தாக்கம் தான் அப்படின்றாங்கல்ல. என்ன அமைதி விஜயோட தாக்கம்? இல்ல திமுக மௌனமா இருக்காங்க. ஏங்க ஆழ்கடல் அமைதியா தாங்க இருக்கும். அலைகடல் வந்து கரையில தாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆழ்கடல் அமைதியா தான் இருக்கான். அவன் 2 கோடி வாக்காளர்களை கையில வச்சிருக்கிறான், அமைதியா தான் இருப்பான் ஜெயிக்கிறதுக்கு. யாராவது அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டாங்களா? வேற கட்சியில் அதிமுக வெளியிட்டாங்களா? திமுக காரன் வெளியிட்டு இருக்கானா? இந்த 1000 விளக்கு தாவேக்கு அந்த அளவுக்கு இருங்க. 1000 விளக்கு தொகுதியில வந்து எழிலன் போட்டிக்கிட்டாரு, அடுத்த ஒரு அமைச்சர் பட்டியல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அவங்க வெளியிடுறாங்களா? ஐடிவி வச்சு நாங்க தான் வந்து அடுத்த அமைச்சர்னு சொல்றாங்களா? அவங்களாம் யாரும்? அது தலைமை பார்த்து முடிவு செய்யற அன்னைக்கு பார்த்துக்கலான்னு தானே இருக்காங்க. நீயா போட்டுக்கிட்டு இருக்க எல்லாமே, அவர் அந்த அமைச்சர், இவர் இந்த அமைச்சர்னு. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆனா தானே, அதுக்கே சாத்தியம் இல்லையா? இங்க எந்த அடிப்படை முகாந்திரமே கிடையாது. இப்படி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாம, எந்த முயற்சியும் இல்லாம, கட்டமைப்பு இல்லாம, செயல் திட்டம் இல்லாம, 234 தொகுதிக்கே போய் வராத ஒருவர், தன் தொகுதிக்கே முழுமையா போகாத ஒருவர், அவர் எப்படி நம்புவாங்க? இனிகோ இருதயராஜ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொரோனா பீரியடில் மளிகை சாமான் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. வேலை வெட்டிக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க, ரொம்ப பேரிடர் காலமாக இருக்குது, லாக்டவுனாக இருக்குது அப்படின்னு சிரமப்படுறேன். ஒவ்வொருத்தனுக்கும் தனிநபர் ஒவ்வொருத்தனையும் யார் இன்னும் பார்த்து தொகுதி சார்ந்தவங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. இனிகோ இருதயராஜ் கதவை தட்டுனா உதவி கிடைக்கும். உன் வீட்டு கதவை தட்டுனா அவன் ஜென்மம் தீர்ந்துடும். அச்சிதான்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்களே திமுகக்கு, அது வந்து அந்த கதவு திறக்கலை, அவ்வளோதான். இரும்பு கதவுகள் திறக்காது என்னைக்குமே. விஜய்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு வென்றெடுக்க முடியுமா? ஒருத்தர் போய் ஒரு கருணையோடு போய் ஒன்று சொல்ல முடியுமா? எனக்கு ரேஷன் வரலங்கன்னு சொல்ல முடியுமா? போய் ஒரு ஏழை எளிய பெண் போய் சந்திக்க முடியுமா? இவ்வளவு மக்களுக்கும் உனக்குமான தூரம் எவ்வளவு? சினிமாலேருந்து நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. உன்னுடைய நிர்வாகிக்கும் உனக்குமான தூரம் எவ்வளவு? உன் கட்சிக்காரனுக்கும் உனக்குமான தூரம் எவ்வளவு? உனக்கு வாக்கு போடுறவனுக்கும் உனக்குமான உறவு என்ன? எங்கேயோ ஒரு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் வந்து நம்மளை காப்பாற்றுன்னு நம்புறது, எங்கேயோ இருக்கிற கடவுள் நம்மளை காப்பாற்ற. நிறைய பேர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொங்கு சட்டசபை அமைய போகுதாக சில பேர் சொல்றாங்க. அதுக்கு விஜய் ஒரு டிராப்பா இருக்க போறாரு. இப்பயே வந்து தாவேகாவினர் என்ன பண்றாங்க, 30ஆம் தேதி வந்து எல்லா கேண்டிடேட்ஸும் சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன் போகுது. யாரும் வந்து எடப்பாடி தொகுதியில் நடந்த மாதிரி, வேட்புமனு நடந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றனால யாரும் திமுக இழுத்துரும், அதிமுக இழுத்துரும் எம்எல்ஏக்களை அப்படின்னால இப்பயே கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்கன்னு செய்திகள் வருது. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கனவு கண்டத்தனை உண்டு. 4 நாள் கழிச்சு எல்லாரும் வேட்டியும் கிளிய போகுது. இதெல்லாம் சொல்ல முடியுமா? அந்த டுபாக்கூர் கதையெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த வீடியோவே 5 நாள் கழிச்சு பார்க்குறேன்னு சிரிச்சிட்டான். அப்படிலாம் பேசியிருக்காங்க. நினைப்பானா இல்லையா? இல்ல நீங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்க. தாவேகா ஒரு தாவேகா ஒண்ணுமே தேராதுங்க. ஏங்க விதைக்கிற காலத்துல வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்துல வந்தானா 64 கருக்கருவாளோட மாதிரி அவன் வேலையே செய்யல. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போதும்? இல்ல தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 10 எம்எல்ஏக்கள் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து நீங்க எடப்பாடி தொகுதியில போட்டிட்டவர் என்ன ஆனாரு? அதனால அவர் என்ன ஆனாரு? அவர் யாராவது தூக்கிட்டு போனாங்களா? அந்த வேட்பாளர் எடப்பாடி தொகுதியில ஓட்டிட்ட வேட்பாளர் தூக்கிட்டு போனாங்களா? தாவேகா திரும்பி போனாருங்க. அவரை கடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க ஏடிஎம்கேல. அண்ணே டெம்போ செலவு வேஸ்ட் பண்ணாதீங்க, நானே வர்றேன், எனக்கான ரேட்டை மட்டும் கொடுங்கன்னு சொன்னானா சொல்லலையா? இல்லைன்னு சொல்லுங்க யாரையாவது. 10 எம்எல்ஏ வந்து சேர்த்துருவாங்க. நீ நினைச்சிட்டீங்களா விஜய் பக்கம் நிப்பாங்கன்னு? 10 எம்எல்ஏ சேர்ந்துருவாங்க. 10 எம்எல்ஏ வென்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் நினைக்கல, நீ எடுத்துக்காட்டுக்கு சொன்னதுக்காக சொல்றேன். 10 எம்எல்ஏ வந்துருவாங்களா? 10 எம்எல்ஏ நான் ஒத்த எம்எல்ஏ வர மாட்டேன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்களே 10 எம்எல்ஏ வந்துருவாருன்னு சொன்ன, அதுக்காக சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க நிரந்தரமா 10% இருக்காங்க. அவங்க தான் பாமகவுக்கு வாக்கு போட்டாங்க முதல்ல.
அவங்க தான் மதிமுக வந்தப்போ வாக்களிச்சாங்க. அவங்க தான் தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சி 8.22 வாங்க வச்சவங்க. அவங்க தான் மக்கள் நீதி மையத்துக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டவங்க. அப்படியே அது ஒரு சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்து தாவேக்கா வந்துருச்சு. திமுகவுடைய வாக்கு வங்கி டேமேஜ் ஆயிருக்கு. கடந்த காலங்களில் திமுக அதெல்லாம் போட்ட ஆகாது ஆட்கள். ஆகாது. ஏன்னா தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு நான் தான் திமுக எதிர்ப்புக்கான ஆள் நான் தான் சொல்லும்போது அதிமுக வாக்கு வங்கி தான் டேமேஜ் ஆகும். திமுக ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சிங்க. அது வலிமையோடு இருக்கிற கட்சி. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வரட்டும், ராகுல் காந்தி வரட்டும் போட்ட ஓட்டுல இருந்து ஒரு டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கள அரசியல்ல இல்லாதவங்களோட கற்பனை வதங்க. நான் களத்துல போய் நின்று நான் வந்து இந்த கொளுத்துற வெயில்ல குக்கிராமங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு டேட்டா கணக்கு வச்சுக்கலாம் பேசுறாங்கல்ல. இங்க அப்படி இருக்கிறது, இந்த பர்சன்டேஜ் அங்கு மாறி இருக்கிறது, இங்க போய் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க நான் கிடையாது. நான் கொளுத்துற வெயில்ல குக்கிராமங்களுக்கு போய் மக்களை சந்தித்து விட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு நிகழவே நிகழாது. ஒரு 10% வாக்கு வங்கி எப்போதுமே அதிமுக திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களோடு இந்த சினிமா பைத்தியம் கொஞ்சம் சேரும். இந்த பைத்தியங்கள் ஓட்டு ஒரு 5% 4% சேரும்னா ஒரு 10 15% 16%க்குள்ள ஒன்று வரும். ஆனால் அது எந்த தாக்கத்தையும்லாம் உண்டாக்காது. எம்எல்ஏ சீட்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்த தேர்தலுக்கு இதை சொல்லி அவங்க பேரம் பேசி எங்கேயாவது வியாபாரம் ஒருவேளை நீங்க சொல்றபடி நடக்கல இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் பெரம்பூர்ல அவர் ஜெயிப்பாருன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி ஜெய் சட்டமன்றத்துக்குள்ள போனா என்ன ஆகும்? என்ன இங்க சொல்ற பொய்யெல்லாம் இங்க சொல்ல முடியாது. சட்டமன்றத்துக்கு போக மாட்டாங்க அவங்க. விஜய்லாம் ஜெயிச்சா சட்டமன்றத்துக்கே போக மாட்டாங்க. அவரால் எதிர்கேள்விகளை அவரால் வந்து எதிர்கொள்ளவே முடியாது. பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தாத ஒருத்தர் எப்படிங்க வந்து தன்னை வந்து ஆளுமை மிக்க தலைவராக தன்னை வந்து கருதி கொள்ள முடியும்? பத்திரிகையாளர்னா என்ன சிங்க மொழியா நிற்கிது? இருக்க கரடியெல்லாம் நிற்கிதா? 4 பேருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. எங்கே மாட்டிக்கிடுவோமோ, உளறிடுவோமோ, பிடிபட்டுருவோமோ அப்படின்னு மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்து வாசிக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பதட்டத்திலே இருக்காங்க. ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோவில் மோடி பேசுவாப்புல பத்திரிகளா, மனதின் குரல், மன் கி பாத்துன்னு. அது மாதிரி தான் ஆள் இல்லைன்னா பேசுவாங்க. ஆள் இருந்தால் பேச முடியாது. எதுக்கு ஆள் தான் பேசுவாங்க. அகில இந்திய அளவில் பத்திரிகையாளரை சந்திப்பதில் பயப்படுற மோடி, தமிழ்நாட்டுக்கு ஒரு மோடியினுடைய ஒரு மறைமுக சிஷியன் விஜய். அவ்வளோதான். நன்றி. மே 4ஆம் தேதி பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு மிக்க நன்றி.